ரப்பர் தொழில்நுட்பம் அறிந்திருந்ததும், மாயன்கள் இலங்கையரின் வம்சாவளிகள் என்பதும், அகத்தியரின் பெயரால் அமில மின்கலம் இருந்ததென்பதும், ராவணனின் சமகாலத்தவர்தான் அகத்தியர் என்பதும், ராவணனுக்கு ஹைட்ரஜன் பலூன் விமானங்களும் இருந்திருக்கலாம் என்று ஊகிக்க முடிகிறது. இலங்கை மாயனின் தொழில்நுட்பத்தோடு மாயன் பிரமிடுகள் கட்டப்பட்டதும், அந்த பகுதியில் நாஸ்கா ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளதும் இலங்கைக்கும் அமெரிக்க பகுதிகளுக்கும் விமான போக்குவரத்து இருந்ததற்கான ஊகத்திற்கு ஆதாரமாக உள்ளன. மாயன் பகுதிகளில் விமானங்கள் போன்ற வடிவங்கள் அகழ்வாய்வில் கிடைத்துள்ளதை இங்கு ஒப்பு நோக்கலாம். அதோடு எகிப்து பிரமிடுகளும் இலங்கையரால் கட்டப்பட்டது என்பதும், அங்கும் விமான வடிவங்கள் பிரமிடுகளில் காணப்படுவதும் இலங்கைக்கும் விமானங்களுக்கும் உள்ள தொடர்பை உறுதி செய்கிறது. குண்டலினி ஓகத்திற்கு குமரிக்கண்டமும் இலங்கையுமே மூலம் என்பதாலும், எகிப்து கடவுளரெல்லாம் குண்டலினி ஓகத்தோடு தொடர்புடையவராதலாலும் எகிப்து பிரமிடு கட்டியவர்கள் இலங்கை தமிழரே என்பது உறுதி. எல்லோரா குகை கோயிலில் ராவணனின் ஜெட் வகை விமானம் செதுக்கப்பட்டுள்ளதை பிரவீன் மோகன் கண்டு சொல்லியுள்ளார். அடுத்ததாக, சிங்களவர் ராவணனை தங்கள் இனத்தின் பாரம்பரியம் என்று கருதுவது சரியானதா என்று பார்ப்போம். எப்படியாயினும் சிங்களவருக்கும் ராவணனுக்கும் நேரடி தொடர்பில்லை. ஏனெனில் ராவணன் தமிழன். இதை உறுதி செய்யும் சான்றாக இலங்கையில் குறைந்தபட்சம் 3000 ஆண்டுகள் பழமையான சிந்துவெளி எழுத்தாலும் பிராமி எழுத்தாலும் பொறிக்கப்பட்ட ஒரே வாசகத்தை கொண்ட ஒரே மொழி 2 வகை எழுத்து கொண்ட காசு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது சிந்துவெளி எழுத்துமுறை முடிந்து தமிழி உருவான காலத்திய காசு. அதனால்தான் 2 வகை எழுத்துக்களும் பயிலப்பட்டுள்ளன. இதுவல்லாமல் 2300 ஆண்டுகள் பழமையான பல தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட தொல்பொருட்கள் இலங்கையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. எனவே இலங்கையின் பூர்வீக மொழி தமிழே. ஆனால் சிங்கள மொழிக்கு இலக்கணம் வகுக்கப்பட்டதோ 13ஆம் நூற்றாண்டுதான். இது பாலி, பிராகிருதம், தமிழ் ஆகியவைகளின் கலவை மொழிதான். எனவே சிங்களம் இலங்கையின் பூர்வீக மொழி அல்ல. விஜயன் வட இந்தியாவிலிருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவன்தான். விஜயன் பௌத்த சாக்கா குலத்தவனாக ஒருவேளை இருந்தாலும் அப்படி இருக்க வாய்ப்புள்ளதாகவே நான் கருதுகிறேன். அவனின் வம்சாவளிகளான சிங்களவர் ராவணனின் பாரம்பரியத்தை நேரடியாக சுவீகரிக்க முடியாது. ராவணனின் வம்சாவளிகளான மாயன்கள், நேபாளிகள், வங்காளிகள், எகிப்தியர்கள், பெர்சியர்கள், சைபீரியர்கள் போன்றோர் எந்த அளவுக்கு ராவணனின் மீது உரிமை பாராட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே சிங்களவர் ராவணன் மீது உரிமை பாராட்ட முடியும். சிங்களவர் இலங்கையில் வாழ்வதால் மட்டும் அவர்களுக்கு ராவணனின் மீது தமிழர்களை விட கூடுதல் உரிமை உண்டாகாது. ராவணன் தமிழன், சிங்களவராகிய நாங்களும் இலங்கை தமிழரின் வம்சாவளிகள்தான். அதனால் எங்களுக்கும் ராவணன் உரிமையானவனே என்ற வகையில் மட்டுமே சிங்களவர் உரிமை கொண்டாட முடியும். ஆக ராவணனின் பாரம்பரியத்திற்கான முற்றுரிமை ராவணனின் மொழியான தமிழில் பேசி அவன் அரசாண்ட பகுதியில் இடைவிடாது தொடர்ந்து வாழும் தமிழருக்கு மட்டுமே உண்டு. சிகிரியா குன்று ராவணனின் அரண்மனையா? அரச ராவணன் வாழ்ந்தது யாழ்ப்பாணத்தில்தான். அவர் வானாராய்ச்சி சித்தராவார். குன்றுகளில் இருந்துதான் வானாராய்ச்சி செய்ய முடியும். குன்றில்லாத இடங்களில் வானாராய்ச்சி சாத்தியமில்லையாதலால் தான் மெசோ அமெரிக்க சமவெளிகளிலும் எகிப்து, சுமேரிய பாலைவனங்களிலும் இலங்கை மாயனின் வம்சாவளிகளால் பிரமிடுகள் கட்டப்பட்டன. உலக பிரமிடுகள் இலங்கை மாயனின் கட்டடக்கலையால் உருவானவை. ஆனாலும் இலங்கையில் மலைகளும் குன்றுகளும் இருந்ததால்தான் அங்கு பிரமிடுகள் கட்டப்படவில்லை. ஆக இலங்கையில் வானாராய்ச்சி செய்ய பொருத்தமாக அமைந்துள்ள குன்றுதான் சிகிரியா குன்று. இது சிகரம் என்ற தமிழ்ச்சொல்லின் தெரிவுதான். இதன் மீது ஒரு விடுதி அரண்மனை இருந்திருக்கலாம். இது மிகவும் சிறிய குன்றாக உள்ளதால் இங்கு அரசாட்சிக்கான அரண்மனை இருந்திருக்க வாய்ப்பில்லை. ராவணனை சார்ந்த அரச குடும்பங்களும் குறவர் குடிகளும் இங்கிருந்து வானாராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கவே வாய்ப்புகள் அதிகம். ராவணன் அரக்கர் குலமானது எவ்வாறு? யூத பிராமணன் ஒரு வெத்து வேட்டு. அவனிடம் உள்ளவை எல்லாம் மற்றவரிடமிருந்து களவாடப்பட்டவைதானே ஒழிய அவர்களின் சொந்தம் என்று எதுவும் கிடையாது. ஆனால் தமிழர்கள் அனைத்து துறைகளிலும் வல்லவர்களாகவே ஆதி காலங்களில் இருந்துள்ளனர். எனவே தமிழரின் மீது காழ்ப்பு கொள்வது தங்களை மட்டும் கடவுளின் பிள்ளைகளாக கருதிய யூதனின் வழமையாக இருந்தது. இதன் விளைவாக இலங்கை பாண்டியரை வீழ்த்த நடந்த போர்தான் யூதனாகிய ராமனின் இராமாயண போராக அறியப்படுவது. ஆக தங்களை விட அசாத்திய ஞானமும்
திறமைகளும் கலைகளும் கொண்டிருந்த தமிழரை யூதர்கள் வெறுத்தனர். அதனால் சித்த வாழ்முறையால் தமிழர்கள் பெற்ற அசாத்திய திறமைகளை மாயாஜாலம் என்றே கருதினான் யூதன். அரசன் என்ற சொல் யூதனின் வாயால் அரகன் என்று ஒலிக்கும். அதுவே அரக்கன் என்றாகி அது மேலும் மருவி ராக்கன், ராட்சசன் என்றாகியது. அரசு என்ற சொல் அசுர என்று மருவும். எனவே தமிழ் அரசர்கள் யூதனால் அசுரர் என்றும் அழைக்கப்பட்டனர். தமிழரின் மீதிருந்த காழ்ப்பால் தமிழர்களை தீயவர்கள் என்று பட்டம் கட்டி புராணங்களை எழுதி அரக்கர்கள், அசுரர்கள் என்று யூதனால் விளிக்கப்பட்ட தமிழ் அரசர்களை தீயோர் என்றனர் யூதர். இந்தியாவின் ஒரே தீவிரவாதி யூத பிராமணன்தான். உலகின் ஒரே தீவிரவாதி யூதன்தான். இந்திரன் என்றாலே வானத்திலே மேகங்களுக்கிடையில் உள்ள இந்திரலோகத்தில் தேவர்களுக்கு தலைவனாக இருப்பவர் என்று மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையில் இந்த இந்திரன் யார்? அவரது வரலாறு என்ன? அவர் ஏன் மேகங்களுக்கிடையில் வாழ்வதாக காண்பிக்கப்படுகிறார்? இந்திரனின் வரலாறும் மடைமாற்றப்பட்டது. ஆக இந்திரனும் மனிதனாக பிறந்தவராகத்தான் இருக்க வேண்டும். இங்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான உண்மையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.